கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. எல்லா தேசத்து ஜனங்களுக்கும் கர்த்தராகிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இரவு நேரத்துல இணைந்திருக்கிறீங்க. பல சூழ்நிலையில இணைந்திருப்பீங்க. ஆனா நிம்மதி மட்டும் இருக்காது. இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். சில குடும்பத்திலே நிம்மதி இல்லாம வாழக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கு. அத கொஞ்சம் ஆழமா உள்ள போய் என்ன சொல்லி பார்த்தால், ஒரு சில குடும்பத்துல நன்மை செஞ்சிருப்பாங்க, ஆனாலும் நன்மை செஞ்சதுக்கு அப்புறம் பாடு வருது. அது ஒரு சில குடும்பத்துல இருக்கு. சில குடும்பத்துல தான தர்மம் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. அவங்களுடைய வாழ்க்கையிலும் சில குடும்பத்துல பாடுகள் இருக்கு. பாடு அப்படின்னாலே நிறைய காரியம் சொல்ல முடியும். வீட்டுல வயசாயிருக்கும், பிள்ளைகள் பார்த்தா ரட்சிக்கப்பட்டிருக்காது. சில குடும்பத்துல பார்த்தா பிள்ளைகள் இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல பார்த்தா கணவர் சரியில்லை. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். பாடு அப்படின்னா அது பின்னாடி நிறைய காரியம் வரும். இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, இந்த மாசம் நம்ம டிசம்பருக்காக நிறைய காரியங்கள் பேசி கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமா கிட்டத்தட்ட 5 வருஷமா இணைந்திருக்கிறாங்க சில குடும்பத்திலே. அவங்களுக்குலாம் இந்த மாசம் செய்தியே புதுசா இருக்கும். வழக்கமா கேட்கறவங்களுக்கு தெரியும். ஆனா இந்த மாசம் காலையிலும் சரி நைட்டும் சரி எல்லாமே புது செய்தி. காலையில டிசம்பர் மாசத்துல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கம் 25 தலைப்பு கீழே 1ஆம் தேதியில இருந்து பேசிட்டு இருக்கோம். முடிந்தா டெய்லி கேட்டுருங்க. நைட் நேரத்துல இந்த மாசத்துல நம்ம என்ன செய்யலாம், டிசம்பர் மாசம் நம்ம என்ன செய்யலாம், ஏன் வாழ்க்கையில சில காரியங்களையும் சொன்னேன். அது நிறைய குடும்பத்துல பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷன் எப்படி வாழ்றான், ஒரு மனுஷனுடைய தேவை என்ன, ஒரு குடும்பத்துடைய தேவை என்ன, ஒரு ஏழை எளிய ஜனங்களுடைய தேவை என்ன, ஒரு திக்கற்ற பிள்ளைகளுடைய தேவை என்ன. சில குடும்பத்துல தான தர்மம் பண்றதே கிடையாது. சில குடும்பத்திலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெளியே தெரியாது. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படியே வசனம் இருக்கு. லூக்கா 12ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனம் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். அப்ப வசனம் அப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்திலே வறுமையில இருப்பாங்க, பஞ்சத்துல இருப்பாங்க, வீட்டுல பல காரியத்துல சாபத்துல இருப்பாங்க, விக்கிர வழிபாடுல இருப்பாங்க, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுல போய் அன்பு கோரியதுக்கு ஆள் இருக்காது. நான் என்னை வச்சு உங்களுக்கு சொல்றேன், அதை நீங்க ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். நான் ஒரு வியாபாரியா இருந்து கடன்ல கஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் முழு நேர ஊழியக்காரனா மாறினேன். கர்த்தர் அழைத்தார். அதுக்கப்புறம் கர்த்தருடைய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம், முழு நேர ஊழியம். வியாபாரத்துல இருக்கும்போது சகல செழிப்பு இருந்துச்சு. என்னைக்கு நான் விக்கிரத்துக்கு அடிமையா இருந்தனோ, விக்கிரத்துக்கு அடிமையா மாறினனோ, மனுஷனுக்கு என்னைக்கு நான் அடிமையா வாழ்ந்தனோ, பாவத்துல அடிமையா வாழ்ந்தனோ, என் வாழ்க்கையிலே எல்லாமே சாபம், எல்லாமே பஞ்சம், தரித்திரம், எல்லாம் நிந்தை, அவமானம், கேவலம் எல்லாம் என் வாழ்க்கையில அப்படியே முழுசா வந்துச்சு. என் வாழ்க்கையில நான் நடந்து அப்படியே சொல்றேன். பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நான் வியாபாரத்தில் இருக்கும்போது நல்ல பொய் பேசுவேன்ப்பா.
பொய் பேசி வம்பா போயிட்டேன். ஏன்னா மனைவி தெரியாமல் நல்லா கடன் வாங்குவேன், கொடுக்க முடியாது. அப்புறம் நல்லா பொய் பேசி மாட்டிக்கிட்டேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு வாரான். பாவம் எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் அவங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழ முடியாது. இது என் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு குவாலிட்டி. தேவனோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய குறை என்ன, குற்றம் என்ன, எல்லாவற்றையும் அவரோட சமூகத்துல அர்ப்பணிக்கும் போதுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, தியானிக்கும் போது வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, அப்ப என் வாழ்க்கை இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது என்னை பரிசுத்தப்படுத்தினார். அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்த ஆவியான கீழ்ப்படியும் போது பரிசுத்தப்படுத்தினார். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையிலே எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இரவு நேரத்திலே நிறைய குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் கேட்கக்கூடிய குடும்பங்கள் உண்டு. நிம்மதியே இல்லை பிரதர், நிம்மதியே இல்லை பிரதர், என்ன செய்யன்னே தெரியல பிரதர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. இதை ஏன் சொல்லித்தர அப்படின்னா, ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும், என்ன செய்யணும் சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பித்தேன். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ள போறான்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். ஏன் டிசம்பர் மாசத்துல இவ்வளோ ஆழமா அதிகமா பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, நானும் ஒரு பாவத்துல வாழ்ந்தவன், துன்மார்க்கனா வாழ்ந்தவன், துரோகியா வாழ்ந்தவன், கர்த்தரை விட்டு தள்ளி போய் விக்கிரத்துல அடிமையா இருந்தவன். என்னை அவரோட இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து என்னை மீட்டெடுக்கிறார். கிருபையினாலே நான் உயிரோட இருக்கிறேன். கிருபையின் காலத்துல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, கிறிஸ்துவுக்குள் ஜனிப்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நற்கிரியை செய்யணுமா, அதுதான் தேவனுடைய செயலா இருக்கு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் நன்மை செய்யணுமா, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யணுமா. என் வாழ்க்கையில எத்தனையோ மிஸ்டேக் இருந்துச்சு. அப்ப எப்படி வாழணும் எப்படி வாழணும் எப்படி வாழணும் சொல்லி யோசிக்கும் போது கர்த்தர் பக்கம் மனம் திரும்பணும் என்பதை பரிசுத்த வேதாந்தத்தை வாசிக்கும் போது அறிந்து கொண்டேன். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். அப்ப மனம் திரும்பினா மட்டும்தான் பாவம் மன்னிக்கப்படும் என்பதை அறிந்து கொண்டேன். நன்மை செய்யவும் தான தர்மமும் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், பரிசுத்தவனுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அப்படியே ஒவ்வொரு வசனமா வாசிக்க ஆரம்பிச்சேன். வசனம் வாசிக்கும் போது என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எப்படிலாம் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தேன். எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தார். ஏழை எளிய ஜனங்கள் எப்படி போய் பார்க்கணும், வீட்டில் சில பொருள்கள் அதெல்லாம் கொண்டு போய் யார்ட்டையா கொடுத்து வந்துடுவேன், வேண்டாம் அப்படின்னா யார்ட்டையா கொடுத்து வந்துடுவேன். நன்மை செய்யணும், எப்படிலாம் நன்மை செய்யணும், நம்மளால முடிந்த அளவுக்கு எப்படி நன்மை செய்யணும். பரிசுத்த வேதாந்தத்துல வாசிக்கும் போது என் கூட எப்படி எப்படி பேச ஆரம்பித்தாரோ அப்படியே நன்மை செய்ய பழக ஆரம்பித்தேன். இன்று யாரெல்லாம் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ நன்மை செய்ய படிங்க. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், அடுத்த பாயிண்ட் தான் தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். அப்ப ரெண்டு விதமான புறப்படுதல் இருக்கு. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில தீமை இருக்கு அப்படின்னா, இயேசுவே பாவத்தை மன்னிங்கப்பா, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் வாழ்க்கையில தீமை இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, என் வாழ்க்கையில பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, என் வாழ்க்கையில பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, தீமை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது தம்முடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார். ஒரு மனுஷன் நீதிமானா மாறும்போதுதான் நன்மை செய்ய முடியும்.
ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா வாழும்போது அவன் பாவத்துல அடிமையா இருப்பான். அவனுடைய வாழ்க்கை இருளா இருக்கும். அவனுடைய வாழ்க்கையில் அந்தரங்கத்துல ஒரு பாவம் இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது துன்மார்க்கமா துரோகியா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அதே பாவி மனம் திரும்பினதுக்கு அப்புறம் அவன் நன்மை செய்வான். நசரனா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியான வரும்போது, எனக்குள்ளே குமாரனுடைய ஆவியான வரும்போது, எனக்குள்ளே பரிசுத்த ஆவியான வரும்போது, எனக்குள்ளே சத்திய ஆவியான வரும்போது, எனக்குள்ளே மகிமையின் ஆவியான எனக்குள்ளே வரும்போது, ரீபா சந்தா டலபா கந்துட்டுரபலா, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். அதெல்லாம் எப்பொழுது? மனம் திரும்பும் போது. நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவன். சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். தேவனுடைய மன விருப்பம் என்ன? நன்மை செய்யணுமா, தான தர்மம் பண்ணணுமா? மறுபடியும் கூட சொல்றேன், தேவனுடைய மன விருப்பம் என்ன? நன்மை செய்யணுமா, தான தர்மம் பண்ணணுமா? இந்த பூமியில நம்ம கிருபையின் காலத்துல ஏன் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். அழகா உங்க வீட்டில் உள்ள டைரியில எழுதி வச்சுக்கோங்க. கிருபையின் காலத்துல நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். வசனம் எபிரேயர் 13:16 எழுதி வச்சுக்கோங்க. இப்படிலாம் நம்ம யோசித்தால் நம்ம வாழ்க்கையில வித்தியாசம் இருக்கும். நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். சரி, சம்பளம் ரொம்ப கம்மியாக தான் பிரதர் வாங்குறேன், அப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு நேரம் சாப்பாடாவது யாருக்காவது வாங்கி கொடுங்க, அது கூட நன்மை தான். நீங்கள் வெளியில் புறப்பட்டு போகும்போது யாருக்காவது தானம் தர்மம் பண்ணுங்க, அது நன்மை தான். யாருக்காவது ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒரு கேக் வாங்கி கொடுங்க, அது நன்மை தான். சில இடத்துல வீடு வாசல் இல்லாமல் வெளியில் தங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நம்ம ஏதாவது செய்யணும். உங்களால் முடிந்தால் பரிசுத்தவங்களுடைய குறைவிலே உதவி செய்யுங்க. நார்த்லலாம் மிஷினரிமார் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் மிஷினரிமார் அங்கே செயல்பட்டு இருக்காங்க. நீங்கள் போகிற சர்ச்சில் மிஷினரிமார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. அந்த குடும்பத்துக்கு, ஃபேமிலிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, கிறிஸ்மஸ் மாதத்தில் எல்லாரும், புது வருஷம் வரப்போகுது, எல்லாரும் புது ட்ரெஸ் போடணும். அந்த ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள வரட்டும். என் வாழ்க்கையிலலாம் நான் சின்ன வயசுலேருந்து நான் வேலை பார்த்ததுனால, நான் 11 வயசுலேருந்து வேலை பார்த்தால, இந்த கிறிஸ்மஸ் புது வருஷம் வரும்போதெல்லாம் நானும் சராசரி மனுஷனாக இருக்கும்போது, நான் சின்ன வயசுல வேலை பார்த்ததுனால புது ட்ரெஸ் வாங்கினா எவ்வளோ சந்தோஷம், அதையெல்லாம் எனக்கும் தெரியும். ஏன்னா கையில் காசு இல்லாதவனுக்கு தான் வழி தெரியும். நான் வேலை பார்த்தது எல்லாமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தது. இப்படி என்னோட வாழ்க்கையில நான் பல காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது, ஏழை எளிய ஜனங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. அதன் மூலியமா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அதனால தான் ஆன்லைன்ல சொல்றேன், கஷ்டப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும் அப்படிம்பாங்க. நான் சின்ன வயசுல நான் வேலை பார்த்ததுனால தான் ஏழை எளிய ஜனங்களுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். யாராவது நீங்க இந்த செய்தி கேட்டீங்களா? இந்த மாசத்துல யாருக்காவது நன்மை செய்யுங்க, தான தர்மம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். பிரதர், நாங்கள் நன்மை செஞ்சா எங்களுக்கு என்ன பிரதர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது யோசித்தால் நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சில குடும்பத்துல இப்ப எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்க, எதையாவது செஞ்சா ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. வசனம் தெளிவாக எழுத போட்டிருக்கு. யோவான் 5:29 எழுத போட்டிருக்கு. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார், நித்திய ஜீவன் தருவார். இந்த பூமியில நம்ம நன்மை செஞ்சா போதும். பிரதர், என் வாழ்க்கையில தீமை நடந்துட்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தீமை நடக்கும். நம்மளை யாராவது ஏமாத்துவோம். என் வாழ்க்கையில என்னை ஏமாத்திருக்காங்க. நிறைய மிஸ்டேக் உண்டு. பூமியில ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை தான் மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். கெட்டு போன ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க, மனம் திரும்பும்போது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை தர வெளிப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டார். அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். கேளுங்க. இந்த வருஷத்துல ஒருவேளை சப்போஸ் சில வீட்டுல பிள்ளைகள் இல்லாம இருக்கு,
சில வீட்டில் பார்த்தா கணவர் இல்லாமல் இருக்காங்க, சில வீட்டில் பார்த்தா கணவர் சரியில்லை. எத்தனையோ குடும்பத்திலே உலகத்துக்குள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. எந்தெந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ எல்லாம் தேவனுக்கு தெரியும். இந்த மாசத்துல எல்லா தேவைகளுக்காக ஜெபிங்க. கிறிஸ்துமஸ் மாதம், புது வருஷம் வருது, எல்லாரும் புது ட்ரெஸ் போடணும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. வசனத்தின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்து பரலோகத்தில் வரணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாக்கிற கிருபைக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நைட் நேரத்தில் டிராவலில் இருக்காங்க, வியாபாரத்தில் இருக்காங்க, வேலை செய்கிறாங்க, கம்பெனியில் பார்க்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்க. கற்பத்திரிக்கையாக ஜெபிக்கிறாங்க, மாசமாக இருக்காங்க, தாய் மூலியமாக ஜெபிக்கிறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க, பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாக கர்த்தர் கூட இருங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குழப்பங்கள், டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை இருக்கு. பாவ அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரியம், புள்ளி சுனி, ஏவல், பல காரியத்தில் அடிமை, சில குடும்பத்தில் விபச்சார அடிமை, அந்த குடும்பத்துக்கு விரோதமாக கிரீஸ் எல்லா பொல்லா சத்துருக்கிறார். இயேசு நாமத்தை சுட்டறிய விட்டுட்டு தேவன் அருளியாப்பும் பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசிரியங்க. இரவு மூலமா ஜெபிக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் தாங்குங்க. இந்த மாசத்துல எல்லாரும் புது ட்ரெஸ் போட கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாருடைய தேவையில கர்த்தர் சந்திங்க. கர்த்தரோட நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகளுக்கு எல்லாத்தையும் மன்னிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படட்டும்பா. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் எழுப்பிடுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் ஆலயத்தில் போய் அப்பா உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இரவு நேரத்தில் தேவையில்லா சொப்பனங்கள், தேவையில்லா எண்ணங்கள் எல்லாவற்றையும் விலைக்கு ஆசிடுங்க. யாரெல்லாம் விலையினத்தோடு படுத்த படுக்கையில் அவசர சிகிச்சையில் அப்பா மரண தருவாயில் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குடும்பத்துக்கு உடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இரவு நேரத்தில் எந்தெந்த குடும்பத்தை ஜீவினாலும் பரிபூரணமான சுகம் இயேசு நாமத்தில் உண்டாட்டும். கடன்ல, மரண தருவாயில, கடன் பிரச்சனை தாங்க முடியாத அளவுக்கு பயம், இனிமேல் நான் எப்படி இந்த கடனை அடைக்க முடியும், அந்த குடும்பத்துக்கு ஒரு மாற்றத்தை கட்டணும். கண்ணீரோடு குடும்பத்தை கத்தர் மாற்றி ஆசுறீங்க. முதியோர் இடத்துல இருக்காங்க, என் பேரன் பார்க்க மாட்டானா, என் பிள்ளை பார்க்க மாட்டாளான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கத்தர் சந்திங்க. ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய கரத்துல அப்படின்னும் இந்த இரவு நேரத்துல எல்லா குடும்பத்தோட கத்தர் பேசுங்க. கத்தோட நாம மேம்படுத்தணும். இந்த மாசத்துல நாங்க நன்மை செய்ய, தானதரும் பண்ண, நற்கிரியை செய்ய, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய, அந்நீரை உபசரிக்க எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று வேதவசனப்படி அப்பா பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுங்கள். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்ததாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியல் காத்துடன் ஜெபித்துவங்கள் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த மாசம் யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. பரிசுத்தவங்களுடைய குறைவில் உதவி செய்யுங்க. மிஷினரி மார்க்கா ஜெபம் பண்ணுங்க. அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷ அறிவிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதிகாலையில் சர்ச்சுக்கு புறப்படுங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.